அண்ணாங்கால் போட்ட மாதிரி இங்க வந்து கயிறு கட்டி காட்டுக்குள்ள விட்டுருவாங்க. காலையில அவுத்து விட்டா சாயந்தரம் தான் மாடு வந்து செட்டுக்கு வரும். நல்ல ஆൾക്കാർ പറയുന്നത് കൊമ്പ് കളർ അടിച്ച ഉടനെ ചന്തപ്പശു വന്ന് ஒரு 55 രൂപയിலிருந்து 75 രൂപ വரைக்கும் சின்ன மாடு இருக்குது. ഇതുവരെ പശുക്കളുടെ വീഡിയോ സോഷ്യൽ മീഡിയയിൽ കണ്ടിട്ടുള്ളവരാരും കണ്ടിട്ടില്ലാത്ത ഒരു കെട്ടുതറയിലാണ് നമ്മളിപ്പോൾ ഉള്ളത്. ബ്രോ ഉங்க പേര്? என் பேர் சிவசங்கர். ശിവശങ്കർ ബ്രോ. നമ്മളിപ്പോൾ ശിവശങ്കറിന്റെ ഇത് മൂന്നാമത്തെ വീഡിയോ ആണ് എടുക്കുന്നത്. ഈ മൂന്നാമത്തെ വീഡിയോയിൽ കാണുമ്പോഴത്തേക്കും പുതിയ പുതിയ കെട്ടുതറകളാണ് നമ്മളെ കാണിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. ബ്രോ இந்த கெட்டுத்தர லொகேஷன் எங்க? இது உடுமல்பேட்டை. இந்த உடுமல்பேட்டையில தான் உடுமல்பேட்டை கெட்ட லொகேஷன் தான். அப்படிங்களா? ஓகே. இப்போ வந்து இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மாடு இருக்குது. இதுல எதுவுமே இந்த மாதிரி வெயில் ப்ராப்ளம் எதுவும் காமிக்கிறது இல்லை. எல்லாம் காட்டுக்குள்ள அண்ணாங்கால் போட்ட மேய்ச்ச மாடுங்க. இதெல்லாம் ஹீட்டுக்கு அடாப்ஷன் ஆகும் எல்லா மாடுமே. அப்படிங்களா? லோக்கல் காட்டுக்குள்ள வாங்குற மாடுங்க. சந்தையில் இதுல கட்டுத்தாரில் வாங்கினா அது இது செட் ஆகும். இது காட்டுக்குள்ளேயே சின்னதுல இருந்து வளர்ந்தது. இதெல்லாம் ஹீட்டுக்கு அடாப்ட் ஆகும். இப்போ தமிழ்நாட்டில் வெயில் எவ்வளோ இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இந்த ஹீட்டுக்கு அடாப்ட் ஆகிட்டு மாடுகளே இருக்கு. ഈ പശു ഒന്നും ഉണ്ടല്ലോ, കിതയ്ക്കുന്നില്ല. നമ്മുടെ നാട്ടിലൊക്കെ ഈ ചൂടിന് നല്ല കിതപ്പ് ഇതൊക്കെയാണ്. നമ്മുടെ നാട്ടിലേക്കാൾ കൂടുതൽ ചൂടുള്ള തമിഴ്നാട്ടിൽ കൂളായിട്ട് നിൽക്കുന്നത്. ബ്രോ ഇതെല്ലാം എത്രാമത് ഇത് ബ്രോ? இது வந்து மூணாவது இது வந்து பிரசவச்ச பசு. பெட்ட பசு. இது வந்து கண்ணு கால கண்ணு. இப்போ ஒரு 20 லிட்டர் பால் இருக்குது. ஓகே. இப்போ பிரசவச்ச ஒரு 5-6 திவசம் ஆயி. ஓகே. இது ஜெர்சி பசு. இது பிரசவச்ச பசு. இது வந்து பசுக்குட்டி. ஓகே. இது ஒரு 20 லிட்டர் பால் இருக்கு. 20 லிட்டர் கிடைக்குது. ஓகே. ஹெச்எஃப் இல்ல, இது ஜெர்சி பசு. ஜெர்சி. ஓகே. இது இந்த ஹெச்எஃப். இது வந்து ஹெச்எஃப் பசு. இதுவும் மூணாவது இது. இது பசுக்குட்டி. ஓகே. இது ஒரு 25 லிட்டர் பால் இருக்குது. நல்ல ஹெவி சைஸ் மாடு. ஓகே. நல்ல பெருங்கூட்டான் நல்ல மாடு. ஓகே. இது ரெண்டாவது இது. ஆமா. இது வந்து கண்ணு வந்து காலங்கண்ணு. ஓகே. நல்ல இதெல்லாம் பெட்ட பசு தான். பெருங்கூட்டம் எல்லாம் இது பெட்ட பசு தான். ஓகே. இது வந்து கண்ணு வந்து காலங்கண்ணு. இது ஒரு 25 லிட்டர் ஷூரா பால் கறக்கக்கூடிய மாடு. ஓகே. செனப்பசு ஒண்ணும் இல்ல? செனப்பசு ஆ சைடு இருக்கு. தெரியுதா? ஓகே ஓகே. இது பார்த்துட்டு பார்க்கலாம். இது வந்து இது பிரசவச்ச பசு தான். ஓகே. ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங். இது நல்ல ஒரு ஹெவி சைஸான மாடு. நல்ல வெளிப்போல வச்சுக்கலாம். 6 பல் தான் ரெண்டாம் பேர். ஓகே. நல்ல மோதிர கிளிக்கும் புள்ள மாடு. 25 லிட்டர் பால் கறக்கு. மடி செட்டு பாருங்க, நல்ல கருங்காம்பு. ஓகே. இது ரெண்டாவது இது. നമ്മുടെ നാട്ടിലെ ആൾക്കാർ പറയുന്നത് ഇതിന്റെ കൊമ്പ് കളർ അടിച്ച ഉടനെ ചന്തപ്പശു വന്ന് ഇത് പൊങ്കലിന്റെ കളറാണ്. ഇത് സന്തയിലെല്ലാം വാങ്ങുறதில்ல, காட்டுக்குள்ள வாங்குற மாடுங்க. இது ஒரு 20 லிட்டர் மோல்ல கறக்குற மாடு. அப்படினா ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங் தான் இது. ஓகே. இது கன்னியா? இது கன்னி. ஓ. இது பிரசவிச்சது கன்னி. அப்படிங்களா? சரி. இங்க வாங்க. நல்ல ஓவர் சைஸான கன்னி பசு இது. இது மடியை பார்த்தா தெரியாது. இந்த மாடு 22 லிட்டர் இப்ப கறக்குது. மடியை பார்த்தா தெரியாது. சாயந்தரம் வாங்க கறந்து பார்க்கலாம். இது 22 லிட்டர் பால் ஷூரா பிறகு கறந்துட்டு இருக்குது மாடு. அப்படிங்களா? 12-10 கறக்குது. நல்ல ஹெவி சைஸ் கன்னி பசு இது. ഇത് കണ്ടാ പറയാ കറന്ന് കാണിക്കാൻ അവനെ കാണാൻ പറ്റുന്നില്ല. അത്ര ബ്രീഡ് உள்ள பசு. അതെ ഹെവി പശു. ഇത് அது வந்து செனப்பசு. ஜெர்சி பசு. ஓகே. இது பிரசவிக்கிறதுக்கு ஒரு 4-5 திவசம் முடிக்கு. இன்னும் அகடெல்லாம் ஃபுல் ஆயிட்டு வர. ஓகே. இது 25 லிட்டர் கறக்கு. நல்ல ஓவர் சைஸ் மாடு, ஜெர்சி மாடு. ஓகே. இது செனையானா? இது செனை. ஹே. ஹெவி பசு ആണ്. ஹேய். இது ஒரு 10 திவசம் முடிக்கு. ஒரு 25 லிட்டர்ல இருந்து மேல கறக்கக்கூடிய மாடு. ரெண்டாவது இது மாடு ஹெச்எஃப் மாடு. ஓகே. ஹெவி பசு. ஹெவி பசு. நல்ல ஓவர் எல்லாமே ஹெவி பசு தான். இது ஒரு ரெண்டாம் பேர் தான். இது ஒரு 10 நாள் பிடிக்குது. ஒரு 25 லிட்டர் கறக்கு ஹெச்எஃப் மாடு. நல்ல ஹெவி சைஸ் வெயிட். அது நல்ல பேக் வெயிட் உள்ள மாடு. അതിന്റെ സ്കിൻ ഒക്കെ നല്ല ഷൈനിങ് ഉള്ള നല്ല മേപ്പ് മാട്. ഹെൽത്തിയാ മാട്. ഹെൽത്തി ആയിട്ടുള്ളത് നല്ല മാട്. എല്ലാ പശുക്കളും അതുപോലത്തെ പശുക്കളാണ് കേട്ടോ. നല്ല ഹെവി പശുക്കൾ, നല്ല ഹെൽത്തി ആയിട്ടുള്ള രണ്ടാം പേര്. ഓക്കെ. ഇതൊന്നും ഒരു 10 നാൾ പിടിക്കും. ഇന്ന മടി ഷെട്ടിൽ ഫുള്ളാ വരും. ഇത് ഒരു 20 ലിറ്റർ കറക്ക് சான்ஸ். 20 லிட்டருக்கு சான்ஸ். ஓவர் சைஸான நல்ல மாடு தான். ஒரு 20 லிட்டர் கறக்கு. ஓகே. இது செனப்பசு தான். ஒரு 25 திவசம் பிடிக்க. இந்த மாடு 25 லிட்டர் கறக்கும். ஒரு 20 to 25 நாள் பிடிக்கும் இந்த மாடு. நல்ல இங்க வர ஹைட் பாருங்க. என்னோட ஹைட் இருக்கு மாடு. ആള് നിന്നിട്ട് രണ്ടാം പേര് കാണാൻ പറ്റുന്നില്ല. അത്ര ഹെവി പശുവാണ്. നല്ല ഹെവി പശു. നമ്മൾ നോക്കിയിട്ട് ഇവിടെ കണ്ട പശുക്കളെല്ലാം നല്ല കോട്ടല്ല, അതിന്റെ ഷൈനി കോട്ടായിട്ടുള്ള നല്ല ഷൈനിങ് ആയിരിക്കും. വേണ്ടല്ലോ എല്ലാ ഷൈനിങ്. നല്ല മേപ്പ് വിളപ്പിളിக்கிற மாடு. எல்லாம் லோக்கல் கிருஷியில மேயற மாடுங்க. மேய மாடல்ல. ஓகே ப்ரோ. இப்போ வந்து உங்களை கூப்பிட்டோன்னாக்கா மினிமம் ஒரு சின்ன மாடு என்ன ரேட்டு கிடைக்கும்? சின்ன மாடு நம்ம பார்த்தது எல்லாமே ஹெச்எஃப் அந்த மாதிரி பெரிய மாடு. சின்ன மாடு நம்ம கிட்ட இருக்குது. ஒரு 55 ரூபாயிலிருந்து 75 ரூபாய் வரைக்கும் சின்ன மாடு இருக்குது. ஓகே. அந்த ஜெர்சி கிராஸ், ஜெர்சி கிராஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்குது. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் நீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட வண்டி இருக்கு. அரேஞ்ச் பண்ணி கொடுத்தலாம். எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். டாக்டர் சீட் வேணா டாக்டர் சீட் வாங்கி கொடுத்தலாம். ஓகே. எல்லா ஸ்கீமுக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுப்பீங்க? எல்லாம் செட் பண்ணி கொடுத்தலாம். ஓகே. ஓகே ப்ரோ. இப்போ உங்களை பார்க்குறதுக்கு உடுமல்பேட்டை வரணும். ஓகே ப்ரோ. தேங்க்யூ.